நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, போற்றி பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 34:3 இவ்வாறு சொல்லுகிறது, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அது இன்பமானது. செட்டிலிருந்து நம்மை தூக்கினவரை, குப்பையிலிருந்து உயர்த்தினவரை, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணினவரை, மகிமையுள்ள சிங்காசனத்தை நமக்கு சுதந்திரிக்கும்படி செய்தவரை. The personality of the Holy Spirit, ஆவியானவரின் ஆழ்தத்துவம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, personality means a person who has got a living personality has got three aspects. One is intellect, emotion and will. பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த மூன்றும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்சனாலிட்டி என்று சொல்லிவிட்டு நான் அபிஷேகத்திற்கு கடந்து செல்ல இருக்கிறேன். அனாயிண்டிங் என்பது அபிஷேகம், கிறிஸ்ம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்ம்ல இருந்து தான் கிறிஸ்டாஸ். மாசா, மாசா என்பது எபிரேயம். மாசால இருந்து வந்து மேசியா. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தமது வல்லமையை நம்மேல் இஸ் ரபிங், ஒரு எண்ணெயை தடவுன மாதிரி நம்ம மேலே வல்லமையை தடவிடுறார். நம்முடைய வார்த்தைகளுக்கு அசாதாரண வல்லமை உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு மைண்டில் ஒன்றும் வரமாட்டேங்குது. காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவின் படத்தை எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். பிதாவை பற்றி நமக்கு தெரியாது. பிதா இவர்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எங்கேயும் பார்த்ததில்லை. சித்திரக்காரன் வரைஞ்சது கிடையாது. பரிசுத்தாவியானவருக்கும் வரைஞ்சது கிடையாது. அதனால் நமக்கு தெரியாது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, Father God, when you go to heaven, He will see Him as a person. You will see the Holy Spirit as a person. அவர்களுக்கு சிந்தனை உண்டு. ரோமர் கழுதில் நிருபம் 8:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவார். அவர் சிந்திக்கிறவர். நம்ம சிந்தனைக்கும் ஆண்டவருடைய சிந்தனைக்கும் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு தூரம் இருக்கிறது. அவருக்கு சித்தம் உண்டு. 1 கொரிந்தியர் 12:11 ஆவியானவர் தமது சித்தத்தின்படி விசுவாசிகளுக்கு வரங்களை பகிர்ந்தளிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:30 ஆவியானவருக்கு உணர்ச்சி இருக்கிறது. அவரை நீங்கள் துக்கப்படுத்த முடியும். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 63:10 இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இஸ் a heavenly helper for you. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்யும்படி அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்கத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு பாராக்ளீட்டாஸ். The word பாராக்ளீட்டாஸ் என்று சொன்னால் one who is called alongside you to help you in your infirmities. உங்கள் அருகிலிருந்து உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்யும்படி அழைக்கப்பட்ட பரலோகத்தின் நபர் பரிசுத்த ஆவியானவர். பலவீனம் உள்ளவர்களுக்கு பலவீனத்தை நீக்கி பலனை தருகிறார். நோய்களை மாற்றி அமைக்கிறார்.
பரலோகத்திற்கு அழைத்து சென்று பரலோகத்தின் விண்ணகத்தின் விந்தைகளை விளக்குகிறார். அவர் ஒரு வல்லமையின் செய்தியை செய்து கொண்டிருக்கிறார். காரணம், வீடு கட்டுறவங்களை பார்த்துருப்பீங்க. 2 பேர் கட்டுவான். நான் போவேன், எங்கள் வீடு எங்கள் பைபிள் காலேஜ் கட்டும்போது நான் போகும்போது, எங்கப்பா ஒர்க்கர்ஸ் அப்படின்பேன். டீ குடிக்க போயிருக்காங்கன்னாங்க. அப்படியா, சரி நான் போயிட்டு கொஞ்சம் பொறுத்து பிற வந்து பார்க்குறேன் அப்படின்னு மத்தியானம் வருவேன். எங்கே போயிருக்காங்கப்பா? சாப்பிட போயிருக்காங்க, லஞ்சு. அப்போ இவங்க வேலையே பார்க்கலையா? காலை எழுந்திரிச்சோன்னு டீ குடிக்க போனாங்க, மத்தியானம் வந்தோடனே சாப்பிட போயிட்டாங்க. இன்னும் ஈவினிங் வந்தால் மறுபடியும் டீ குடிக்க போயிடுவேன். என்றைக்கு தான் கட்டடம் கட்டி முடிகிறது? கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இப்படி 2-3 பேர் சோம்பேறியாக வேலை பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்றைக்கு தான் முடிய போதும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூரை போடுறது வந்தது. என்ன நடந்தது? 20 பேர் வந்தாங்க. தடான்னு லைட்டை போட்டாங்க. போட்டு ராத்திரி பூரா அந்த வீடு முழுவதும் அவங்க வந்து அந்த ரூஃபிங்கை கான்க்ரீட்டை கொட்டி ரூஃபிங்கை போட்டு முடிச்சிட்டாங்க. 20 பேர் ஒரே இரவில் அவ்வளோக்கும் கான்க்ரீட் போட்டாங்க. கடைசி நேரத்து வேலை அப்படி தான் இருக்கும், எல்லோரும் வருவாங்க. அதனால் இப்போ தேவதூதர்களும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ தேவதூதத்தை பார்த்து, என்னப்பா ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி ரொம்ப பிஸியாக இருந்தீங்க? முதலாம் தடவை இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும் நாட்களில் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் பிஸியாக இருக்கோம். ஏன்? 2ஆம் தடவை அவர் வரப்போகிறார், நடுவானத்தில் வரப்போகிறார். அதனால் நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம். எப்படி பிஸியாக இருக்கீங்க? ஊழியக்காரர்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹெல்ப்பர். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14 verse 26. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நீங்கள் கல்லூரியிலும் உயர்நிலை பள்ளியிலும் படித்தீர்கள். உங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் டீச்சராக இருக்கார். கூடவே இருந்து உதவி செய்கிறார். மதுரைக்கு போனோம் பல வருஷத்துக்கு முந்தி. பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ஒரு பஸ் ரெடியாக மதுரைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்தது. ஏறி உட்காந்து டிக்கெட் வாங்கினேன். கண்டக்டர்கிட்ட கேட்டேன், எப்போ பஸ் புறப்படுதுன்னு. பஸ் இன்னும் 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் புறப்பட்டுரும் அப்படின்னாரு. டிக்கெட் கொடுங்க, டிக்கெட் வாங்கிட்டேன். ஆவியானவர் சொல்கிறார், இந்த பஸ்ஸில் போகாத. ஆண்டவரே, நான் டிக்கெட் வாங்கிட்டேன் ஐயா, இப்போ போய் போகாதேன்னு சொல்கிறீங்களே, போகாதே. உடனே கண்டக்டர்கிட்ட, சார் நான் இந்த பஸ்ஸில் வரல, டிக்கெட் ஏன் வாங்கினேன்? எங்கே என்ன செய்ய போகிறா? நீ வீட்டுக்கு போறியா? திரும்பி எதாவது விட்டு வந்துட்டியா? விட்டு வரல, அங்கே நிற்குது பாருங்கள் ஒரு பஸ்ஸு, அது எம்டியாலாம் நிற்குது, அது அடுத்த பஸ்ஸு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் போகுது, அதில் தான் நான் போகலான் இருக்கேன். இவன் ஒரு பைத்தியக்காரன்பா அப்படின்னு தட்டிட்டு அவன் விட்டான். அடுத்த பஸ்ஸு எம்டி பஸ்ஸு. டிரைவர் எங்கே இருக்கா, கண்டக்டர் எங்கே இருக்கான்னு தெரியாது. உள்ளே போய் உட்காண்டேன். மதுரைன்னு போட்டிருக்கனால உள்ளே உட்காண்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. ஒரு 10-15 பேசஞ்சர்ஸ் தான் இருந்தாங்க. மறுபடியும் 2வது டிக்கெட் பஸ் போயிட்டே இருக்கு. அங்கே போனோடனே பாதி தூரத்து மேலூர் கொஞ்சம் முந்தி முதல் பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி டயர் பஞ்சர் ஆகி எல்லாம் கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கண்டக்டரும் போய் இன்னொரு பஸ்ஸை கொண்டு வரதுக்கு எங்கள் பஸ்ஸில் ஏறுறாரு. நான் பின்னால் உட்காந்துக்கேன். குட் மார்னிங் சார் அப்படின்னு. ஏய், நீ எங்கள் பஸ்ஸில் ஏறணும்ல, தெரியா உங்கள் பஸ் இப்படி ஆகணும். அதுதான் அடுத்த பஸ்ஸில் ஆண்டவர் வர சொன்னார், வந்தேன். தூய ஆவியானவராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். கற்று தந்தார்ல தருவார். இட் இஸ் a fellowship of the Holy Spirit. 2 Corinthians 13:14. 2 Corinthians 13:14. பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், fellowship of the Holy Spirit. ஒவ்வொரு மணி நேரமும் ஆவியானவரோடு உறவாடுகிற அனுபவம், ஆரோக்கியத்தை பெற்ற அனுபவம், எந்த நோயும் எந்த வலியும் இல்லாமல் இருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருக்குள் அன்பானவரே, there are 3 kinds of anointing. There are 3 kinds of spiritual experiences. 3 விதமான ஆவிக்குரிய அனுபவங்கள். அந்த அனுபவம் எப்படின்னு சொன்னால், நம்பர் 1, ரட்சிக்கப்படாத நிலையில் இருக்கிறது. ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பாவம் செய்கிறாங்க. அந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் பாவங்கள் செய்கிறாங்க. ரட்சிக்கப்படாத ஒருத்தர் கோபப்படுறாங்க, அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, நிறைய பாவங்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பார்வையில் அது ஒரே பாவமாக இருக்குது. என்ன பாவம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவத்துக்கு உள்ளே எல்லா பாவமும் இருக்கும். ஆகவே தான் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும்
கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவன் எத்தனையோ பாவம் தான் செய்கிறான். பாவத்தைன்னு சிங்குலரில் சொல்கிறீங்களே எப்படி? ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த பாவத்துக்குள்ளே மற்ற எல்லா பாவமும் இருக்கிறது. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பெரிய பாவ மூட்டை கேன்சல் ஆயிடுது. அதான் லெப்பர்ஸ் அனாயிண்டிங். Let us study little bit about the leper's anointing. Leprosy is compared to sin. எப்படி பாவம் வந்து போகாதோ அதே மாதிரி ஹான்சன்ஸ் டிசீஸ் அல்லது லெப்ரோமெட்டஸ் லெப்ரசி அது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் சுகமாகுது. இன்க்யூரபிள் டிசீஸ். அவளை ஒரு பாளையத்தில் ஒருத்தன் வந்து லெப்ரசி சுகமாயிட்டானா அவனை எப்படி சுத்தப்படுத்துகிறது அப்படிங்கிறது அந்த லெப்ரசிங்க இடத்துல பாவங்கிறத போட்டு அதை நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலை அது குறிக்கிறது. ஒரு வசனமாக படிப்போம். லேவியராகமம் 14:2. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் குஷ்டரோகியின் சுத்திகரிப்பின் நாளில் குஷ்டரோகியின் சுத்திகரிப்பும் பாவத்தினால் பீடிக்கப்பட்ட மனிதனின் சுத்திகரிப்பும் ஒன்றாயிருக்கிறது. குஷ்டரோகி எப்படி சுத்தகரிப்பாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்ம சுத்திகரித்திருக்கிறார். பாவம் என்னும் குஷ்டரோகத்திலிருந்து, பாவம் ஆவிக்குரிய குஷ்டரோகம், அந்த ஆவிக்குரிய குஷ்டரோகத்திலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி இருக்கிறார். எப்படிங்க பார்க்க போறோம், வாசிங்க. அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். கொண்டு வருவதற்கு முன்பு ஆசாரியன் போய் பார்த்து, பாளையத்திற்கு புறம்பே பார்த்து அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறதா இல்லையா என்று செக் பண்ணி பார்க்கணும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். 2 குருவி, ஒரு கேதுரு கட்டை, ஒரு சிவப்பு நூல், இதை வாங்கிட்டு வரணும். ஒரு குத்துச்செடி, ஈசோப் என்னும் குத்துச்செடி, இதை கொண்டு வரணும். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி, ஒரு மண்பானை இருக்கு, அந்த மண்பானையில் ஊற்று நீர், அந்த மண்பானை உலகத்தை குறிக்கிறது, ஊற்று நீர் மக்களை குறிக்கிறது. உலகமாகிய பானையில் இருக்கும் மக்களாகிய நாம் ஊற்று நீர். உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே தோய்த்து. இப்போ 2 குருவி கொண்டு வந்திருக்கான் இல்லையா, அந்த 2 குருவியில் ஒரு குருவியை எடுத்து அப்படியே தலையை கட் பண்ணி அந்த ரத்தத்தை அந்த பானையில் ஊற்றணும். அப்போ அந்த பானையில் உள்ள தண்ணியில் என்னாச்சு, இப்போ சிவப்பாயிடுச்சு. அந்த பானையில் ஊற்றின பிறகு இந்த கையில் கேதுரு கட்டை, அந்த கேதுரு கட்டையில் சிவப்பு நூல் சுற்றி இருக்கணும். இந்த கேதுரு கட்டை சிலுவையை குறிக்கிறது. அதில் சுற்றப்பட்ட சிவப்பு நூல் இயேசு சிந்திய ரத்தத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த குருவியை கொன்ன ரத்தம் அதில் இருக்குது. ரத்தம் சிந்திட்டார் உலகத்தில் மக்களுக்காக. இந்த உயிருள்ள குருவியை அதில் முக்கி அந்த குருவியை பறக்க விடணும். இந்த உயிருள்ள குருவியை முக்கி பறக்க விடுறதுக்கு என்ன அர்த்தம்னா, ரத்தம் சிந்திட்டு அதோடு அவர் வாழ்க்கை முடியவில்லை. இந்த குருவி எப்படி மேலே பறந்து போனதோ அதே போல இயேசு கிறிஸ்து பரமேறினார். இயேசு சிந்திய ரத்தம் நமக்காய், சிந்திய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது என்று அவர் பரத்துக்கு ஏறினார், தேவகுமாரனாய் பரமேறினார் என்று விசுவாசிக்கும் சமயத்திலே நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். லேவியராகமம் 14:14. அந்த குற்ற நிவாரண பலியின் ரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் பூசக்கடவன். ரட்சிக்கப்பட்ட பிறகு 3 காரியம். இவனுடைய காது, வலது காது மடல்ல இங்க கொஞ்சம் ரத்தம் வைப்பாங்க. எந்த ரத்தம்? குருவின் ரத்தம். ரத்தத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த காது இனி பிசாசுக்கு செவி கொடுக்காது. கை, மொட்டை கடிதம் எழுதுறியா, லவ் லெட்டர் எழுதுறியா, கர்த்தர் காட்டினார் இந்த பெண்ணை, ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணி காட்டுவார். பொண்ணை காட்டுறதுக்கு தான் அவர் இருக்கார். மேரேஜ் பீரோவா நடத்துறாரு ஆண்டவர். கதை விடாதங்கடா. கரங்கள் அந்த காலத்தில் பிடிச்ச கை, இன்னைக்கு பைபிளை பிடி. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஜான்சன்கிட்ட கேட்டால் அவர்தான், கேன் யூ டிஃபைன் அ சிகரெட் அப்படின்னா, அங்கே ஜான்சன் டிக்ஷனரி எழுதுனா ஜான்சன் சொன்னா, ஃபயர், சிகரெட் இஸ் ஃபயர் ஆன் ஒன் எண்ட் அண்ட் அ ஃபூல் ஆன் த அதர் எண்ட்னா. சிகரெட்டுனா ஒரு பக்கத்தில் நெருப்பும் இன்னொரு பக்கத்தில் ஒரு முட்டாளும் இருப்பார்கள், அதுதான் சிகரெட்டு. கரெக்டாக சொன்னா? அதனால கை, விரல்,
என் கையின் கிரியைகளெல்லாம் ஆண்டவர் வர்த்திக்க செய்வார். அது மாத்திரம் இல்லை, கால்நடை. எங்கே போகிற நட, சும்மா தான் போகிற, சும்மா எங்கே போகிற, கல் கடைக்கு போ. கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, கால்நடையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, கையின் கிரியையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, எதை கேட்குறங்களையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. எப்போ ரட்சிக்கப்படும். ஃபர்ஸ்ட் அனாயிண்டிங் இஸ் லெப்பர்ஸ் அனாயிண்டிங். செகண்ட் அனாயிண்டிங் இஸ் ப்ரீஸ்ட்லி அனாயிண்டிங், ஆசாரியர்களை அபிஷேகப்படுத்துவது. அது என்னன்னு சொன்னால், நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆசாரியர்களுடைய ஊழியம் என்ன? ஆசாரியர்கள் மக்கள் சார்பில் தேவனிடத்தில் பேசுபவர்கள். மக்கள் சார்பில் தேவனிடத்தில் பேசுபவர்கள் ஆசாரியர்கள். தீர்க்கதரிசிகள் தேவன் சார்பில் மக்கள் இடத்தில் பேசுபவர்கள். ஆகவே ஆசாரியன் பிளஸ் தீர்க்கதரிசி இஸ் ஈக்குவல் டு மத்தியஸ்தர். புரியுதா? ஆசாரியன் மக்கள் கட்சி ஆளு, தீர்க்கதரிசி தேவங்கட்சி ஆளு. இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆளை உண்டாக்குனா அவன் தான் மத்தியஸ்தர். மத்தியஸ்தர்ங்கிறது அம்பையர். ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் கிரிக்கெட் விளையாடுறதுன்னா ஆஸ்திரேலியன் அம்பையரை போடுவாங்களா? போட்டால் என்ன செய்வான்? தன் கண்ட்ரிக்கு எல்லாம் சாதகமாக சொல்லிடுவான். அதனால வேற ஒரு நாட்டில் உள்ள போடுவான். அம்பையர் இட் ஷுட் பி அக்செப்டபிள் டு திஸ் பார்ட்டி, அக்செப்டபிள் டு தட் பார்ட்டி. அதான் மத்தியஸ்தர். மத்தியஸ்தர்கிட்ட போனால் இவருக்கும் பேச மாட்டார், அவருக்கும் பேச மாட்டார், நீதி எதுவும் அதான் பேசுவார். ஸோ priest plus prophet is equal to mediator, மத்தியஸ்தர். ஏசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருந்தாரியா. அவருக்கு மனிதனாக வந்ததினாலே நம்மை அவருக்கு தெரியும், தேவனிடத்திலிருந்து வந்ததினாலே தேவனை தெரியும். ரெண்டு பேருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபர், ஹெவன்லி அம்பையர் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் மத்தியஸ்தர். பழைய ஏற்பாட்டில் அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். ஊழியம் செய்யும் பொழுது கிங்லி அனாயிண்டிங்கில் ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் அவர் மத்தியஸ்தராக மரித்தார். அதனால தான் சிவப்பு ரத்தாம்பர உடைய அவர்களை போட்டாங்க, தலையில் போட்டாங்க. எப்பா இவர் மத்தியஸ்தர்ப்பா, மத்தியஸ்தர். தீர்க்கதரிசிக்கு நிறம் நீலம், ஆசாரியனுக்கு நிறம் சிவப்பு. நீலம் பிளஸ் சிவப்பு இஸ் ஈக்குவல் டு ரத்தாம்பரம். ரெண்டு கலர் நீங்கள் கலந்து பாருங்க, ரத்தாம்பரம். ஸோ செகண்ட் அனாயிண்டிங் இஸ் ப்ரீஸ்ட்லி அனாயிண்டிங். 133ஆம் சங்கீதத்தில் அப்படி அந்த அபிஷேகம் ஊறி ஆரோனுடையிலிருந்து தாடி வழியே வளர்ந்து அது அங்கி வழியே போகிறது, அது எழுதியிருக்கு. அதாங்க ப்ரீஸ்ட்லி அனாயிண்டிங். Let us read Psalm 133, which is a small psalm. தோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அந்த priestly anointing வந்து ஒரு நல்ல வாசனை உள்ள திரவியத்திற்கும் ஒரு பரிசுத்த பனிக்கும் அது ஒப்பாயிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அதுதான் ஆரோனுடைய தலையில் ஊற்றப்பட்டது. அவனுடைய தாடி, ஊழியக்காரன், அவனுடைய கார்மெண்ட்ஸ், பிலீவர்ஸ் அப்படியே வரும். திஸ் இஸ் priestly anointing. நம்பர் 3 இஸ் கிங்லி அனாயிண்டிங். அரசர்களை அபிஷேகம் பண்ணுறது. அரசர்களை சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி. அந்த கொம்பில் எண்ணெய் எடுத்து, கொம்பில் ஏன் எண்ணெய் எடுக்கிறாங்க? வேற என்ன பாத்திரத்தில் எடுக்கக்கூடாது? கொம்பு பலத்தை குறிக்கிறது. எப்படி உலகத்தில் ஒரு மாட்டு கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு பலமுள்ளதாக இருக்கிறதோ அதை போல இந்த அபிஷேகம் ஆவிக்குரிய உலகத்தில் பலனுள்ளதாக இருக்கிறது என்பதை காட்டும்படியாக கொம்பில் எண்ணெய் எடுத்துகிட்டு போனான் சாமுவேல் எடுத்துகிட்டு போயிட்டு 1 சாமுவேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சவுல் அங்கே ராஜாவாக சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட, அது கிங்லி அனாயிண்டிங். இந்த கிங்லி அனாயிண்டிங் உங்களுக்கு இருந்தால் இயேசு செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, பூலோகத்தில் இருக்கும்போது நிறைய அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தை நம்ம செய்ய முடியும். யோவான் 14:12 சொல்றார், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், நீங்கள் செய்வீர்கள். Then there is something called emperor anointing or imperial anointing. What is that? அவர் பூலோகத்தில் இருக்கும்போது கிங்லி அனாயிண்டிங். அவர் பரலோகத்துக்கு போறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் மேலான கிரியைகளை செய்வீர்கள். Who is an emperor?
சக்கரவர்த்தி இஸ் அன் எம்பரர் அண்டர் whom so many kings are there. அநேக ராஜாக்கள் இருக்கவர் தான் அவர். மாநில மன்னர். அவர் குறுநில மன்னராக உலகத்தில் செயல்பட்டார். மாநில மன்னராக, மாபெரும் மன்னராக பரலோகத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்றார்ப்பா, நீங்க பைபிள் எழுதியிருக்கலாம் பார்க்குறீங்க, அது நான் செய்த கிரியை, அதை நீங்க செய்வீங்க. நாம் பிதாவினிடத்தில் போகிறபடியால் நான் செய்யாத பெரிய கிரியையும் செய்வீர்கள். ஒரு திமிர்வாதக்காரன் படுத்திருக்கான். அவனை சோப்படுத்துறது கிங்லி அனாயிண்டிங் வச்சு சோப்படுத்தலாம், எம்பரர் அனாயிண்டிங் வச்சு சோப்படுத்தலாம். கிங்லி அனாயிண்டிங் வச்சு எப்படி சோப்படுத்துறது அப்படின்னா, ஆண்டவரே பிதாவே, இவன் திமிர்வாதமாய் இத்தனை ஆண்டுகள் 38 ஆண்டுகள் படுத்து கிடக்கிறான், இவனை எப்படியாவது எழுப்பும்படி அவன் நரம்புகள் பலனடையட்டும், தசைகள் உறுதிப்படட்டும், எழுந்திருக்கட்டும். அது கிங்லி அனாயிண்டிங். என்னது? பிரச்சனையை பேசுவது கிங்லி அனாயிண்டிங். எம்பரர் அனாயிண்டிங்னா அவன் திமிர்வாதம் படுத்திருக்கான், பிரச்சனையே பேசக்கூடாது, எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட. டாக்கிங் டு த டார்க்னஸ் இஸ் கிங்லி அனாயிண்டிங். மேக்கிங் யூஸ் ஆஃப் த லைட் இஸ் எம்பரர் அனாயிண்டிங். ஒருத்தர் காட்டு வழியாக போகிறான், 1000 ரூபாய் வச்சிருக்கான். சதமோடு சொல்கிறான், கர்த்தாவே நான் 1000 ரூபாய் வைத்திருக்கிறேன், இதை திருடம் பார்த்தானா எடுத்துருவான், அதனால் சாக்ஸ்குள்ளே இதை வைக்கிறேன். அவன் தேடி பார்த்தானா தெரியாது, அங்கே புதரில் திருடம் கேட்டுருக்கான். டே சாக்ஸ்லேயே வைக்கிற கேட்டுட்டான். நம்ம ஜெபம் பண்ணுறது இப்படி தான் இருக்குது, எதை சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லுவான். சாத்தான் கேட்பான், ஓஹோ சாக்ஸில் இருக்கா. அவன் நேராக வந்தான், அவன்கிட்ட காசாட்டுறாருன்னு ஒன்றும் கேட்கல, சாக்ஸை எடுத்து அவனே திறந்து வலது கால் சாக்ஸை எடுத்து போயிட்டான். ஏன்? நீ குழு கொடுத்துட்ட. நம்ம நிறையா நேரம் நம்ம ஜெபத்தில் சாத்தானுக்கு குழு கொடுத்துருவோம். நம்ம பயம் என்னது, நம்ம எதுக்கு பயப்படுறோம் எல்லாம் சொல்லிடுவோம். அது சொன்ன உடனே அவன் என்ன செய்வான் தெரியுமா, பக்கத்து விட்டு அம்மாட்ட சொல்லுவான், இந்த அம்மா இதெல்லாம் பயந்துகிட்டு இருக்கு, நீ போய் அதை பற்றி சொல்லு. உடனே அந்த அம்மா வருவான், என்னம்மா நல்லா இருக்கீங்களா? என்ன போங்க நல்லா இல்லை, ஒரே வயிற்று வலியாக இருக்குது. இப்படி தான் அந்த பக்கத்து விட்டு அம்மா சொன்னாங்க வயிற்று வலின்னு. ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தாங்க, ஐசியூவில் சேர்த்தாங்க, 3 நாள் போயிட்டாங்க. உடனே இல்லைங்க நல்லா தான் இருக்கேன் சொல்கிறது. அவங்க தூண்டி விட்டாங்க. பிசாசு நம்ம வாயை கிளறி நம்ம வார்த்தைகளை எல்லாம் வாங்கிட்டு ஆள்கிட்ட சொல்லி போய் சொல்லுயா அப்படின்னு சொல்லி 4 பேர் சொல்லி ஒழுங்காக போகிற வயிற்ற வலியும் அதிகரித்து வரும். கர்த்தருக்குள் அன்பாலே, பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஸ்பீக் டு த லார்ட். ஸ்பீக் லெஸ், டோன்ட் ஸ்பீக் அன்வான்டட் திங்ஸ். 3 அனாயிண்டிங் தாவீதுக்கு கிடைத்தது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தாவீது 16-17 வயதாக இருக்கும்போது சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறான். அபிஷேகம் பண்ண அதுதான் லெப்பர்ஸ் அனாயிண்டிங். நீ ராஜாவாக போகிறேன்னு அபிஷேகம் பண்ணால் அடுத்த நாள் போய் அவன் என்ன செய்கிறான், ஆடுதான் மேய்க்கிறான். நேற்று சொன்னார் சாமுவேல், நீ ராஜாவாக போகிற, உன்னை அபிஷேகம் பண்ணுறேன்னு, அதனால் இன்றைக்கி ஆடு மேய்க்க நான் போக மாட்டேன் டேடி சொல்லலை, போனான். அதனால் லெப்பர்ஸ் அனாயிண்டிங் இட் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் லைஃப், பட் யூ மஸ்ட் கோ டு த ப்ரீஸ்ட்லி அனாயிண்டிங். செகண்ட்லி, டேவிட் ஹட் அனதர் அனாயிண்டிங். அவன் ஹெப்ரோனுக்கு, யூதாவுக்கு ராஜாவாக இருந்தான். 2 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். Here it is the priestly anointing for David. அதுக்கப்புறம் ராஜா அந்த priestly anointing பண்ணும்போது தான் அதுக்கு அடுத்தது கிரேட்டர் அனாயிண்டிங் வருது. 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அங்க எல்லா இடத்துக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. He had 3 anointing. First, as a child, got the leper's anointing. Second, he got the priestly anointing. He could kill the lion. அந்த கரடியையும் சிங்கத்தையும் கொல்ல முடிஞ்சதுக்கு priestly anointing. அதான் priestly anointing. அடுத்தது kingly anointing. அரசாட்சி செய்வது, ரூலிங். இந்த உலகத்தை ஆட்சி செய்வது நம்ம தான், நோய்களை ஆட்சி செய்வது நம்ம தான். ஜோனத்தன் எட்வர்ட்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அவருடைய பயோகிராஃபிலாம் படித்து பாருங்கள். பைபிளுக்கு அடுத்தாப்பில் பயோகிராஃபி படிங்க. எல்லா பயோகிராஃபியும் படிச்சிருக்கேன் நிறையா. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் சோடா பாட்டில் கண்ணாடி போட்டிருப்பார். இங்கிலீஷ் சரியாக வராது. அவர் என்ன செய்வார், பிரசங்கத்தை மேடை ஏறி வாசிக்கத்தான் செய்வார். ஒரே ஒரு செர்மன் தான். அந்த செர்மனில் அவர் என்ன சொல்வார்னா, சின்னர்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட், பாவிகளே நீங்கள் தேவன் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவன் கையில் இருந்தால் பாதுகாப்பாக இருப்பீங்க.
அவர் உங்களை பாவத்தை மாற்றுவார் அப்படிங்கிற பிரசங்கத்தை எழுதி வாசிப்பார். எப்படி? சோடா பாட்டில் கண்ணாடி போட்டு எல்லாரும் அழுது ரட்சிக்கப்படுவான். இவர் பேசுறதுனால இல்லை, செயல்படுகிற பரிசுத்த ஆவியினால். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவர் அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவர் சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன சமயத்தில் the lepers anointing was working. The priestly anointing started in the day of Pentecost in Acts of Apostles chapter 2, and the book of Acts chapter 4, the third anointing, kingly anointing was there. Peter's shadow could heal the people. பேதுருவின் நிழல் சுகப்படுத்தியது. இப்பொழுது இயேசுவின் இணையற்ற நாமத்தில் I am having the supernatural anointing, the imperial anointing. This anointing I pass it on to the congregation. The anointing is not to keep it in a showcase. இந்த அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? உங்களை சுகப்படுத்துவதற்கு. நான் இதுவரை பேசிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் வருகிறார். உங்களுடைய அறை ஆவியானவருடைய பிரசன்னத்தினால் நிரம்புகிறது, பரலோகத்தின் மகிமையினால் நிரம்புகிறது, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தினால் நிரம்புகிறது. இப்பொழுது தேவன் தமது கரத்தை நீட்டுகிறார். அவர் கரம் குறுகி போகவில்லை. அந்த குறுகி போகாத ஆணி துளைத்த கரம், கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திய அந்த கரம் உங்கள் மேல் அமர்ந்து உங்களுக்கு விடுதலையை தருகிறது. விடுதலை நாயகன் விடுதலையை தருகிறார். செய்ய முடியாத காரியத்தை செய்து பாருங்கள். உங்கள் இருதயம் சரியாகிறது. உங்கள் உடலில் உள்ள சரும நோய் psoriasis is getting healed in Jesus name. எல்லா விதமான நோய்களின் பேரை நான் சொல்ல தேவையில்லை. எந்த விதமான நோயாய் இருந்தாலும் சரி, தலை முதல் கால் வரைக்கும் இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சுகமாக்கும் தழும்புகள் பட்டுக் கொண்டிருக்கிறது. himself took our infirmities and carried our diseases, says Matthew 8:17. 1 Peter 2:24 says, with his stripes we were healed. Yes, we were healed on the cross of Calvary. What has happened on the cross of Calvary shall manifest in your physical body right now in Jesus name. I cancel the pain, I cancel the symptoms, I cancel the sickness in the name of Jesus Christ of Nazareth, and I declare and decree you are set free. Get up and walk. God bless you in Jesus name. Amen.